வணக்கம். சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இந்த வழியில் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் இணைந்து கொள்ளும் இவரை எப்படி அறிமுகப்படுத்தலாம், அது அவரிடமே கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்களை எப்படி அறிமுகப்படுத்தலாம்? ஒரு போராளியாக, ஒரு புரட்சியாளனாக, அல்லது ஒரு எழுத்தாளனாக, அல்லது நாடக ஆசிரியராக எப்படி உங்களை அறிமுகப்படுத்தலாம்? ஒரு கலைஞன் என்று சொல்வது, ஒரு எழுத்தாளன், நாடக ஆசிரியன், சித்திர ஓவிய ஆசிரியர் அல்லது நாட்டுக்கூத்து அண்ணாவியார், இப்படி எல்லாமே ஒரு கலைஞர் என்று சொல்கிற ஒன்றுக்குள்ள அடங்குது. மிகச்சரியான ஒரு பதிலை தான் உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கலைஞன் அவன்தான் எல்லாவற்றையும் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு அதனை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக தருகின்றவன். அவன்தான் கலைஞன். காரணம், பல்வேறுபட்ட கலைகள் இருக்கின்றன உலகத்திலே. அத்தனை கலைகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை ஏதோ ஒரு வகையிலே, அது எழுத்தாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே யாருக்கு எப்படி புரிய வேண்டுமோ அப்படி தருகின்றவன் தான் கலைஞன். எத்தனையோ வலிகளையும் சுமைகளையும் தனக்குள்ளே மறைத்து கொண்டு, அத்தனை காயங்களுடைய வடுக்களையும் தனக்குள்ளே மறைத்து கொண்டு யதார்த்தத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவனே கலைஞனாக காணப்படுகின்றான். அந்த கலைஞனையே நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியிலே சந்திக்கின்றோம். இன்னும் விளக்கமாக கூறுவதாக இருந்தால், இன்னும் சரளமாக சொல்லுவோமாக இருந்தால், இலங்கையின் தேசிய கலைஞராக இலங்கை அரசால் பிரகடனப்படுத்தப்பட்ட இவர் நாடக அரங்கியலிலும் அதிக கவனம் செலுத்துகின்றார். இவர் ஓவிய ஆசிரியராக பணிபுரிகின்றார். அரசு ஆசிரியராக ஈழத்து நாவல் ஆசிரியர்களில் பிரபலியமான இவரது 3 நாவல்கள் மிக உயரிய விருதுகளை பெற்றிருக்கின்றன. மிக உயரிய விருதான சாகித்ய விருது, அதே போல கொடுகை விருது ஆகிய விருதுகளை பெற்றிருக்கின்றது. இத்தனை விருதுகளை பெற்ற இவர் சாகித்ய என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகின்ற ஒருவர். இலங்கையில் இருக்கின்ற மூத்த எழுத்தாளர்களில், சிரேஷ்ட எழுத்தாளர்களில் ஒருவராக திகழ்கின்ற ஒருவர். மன்னாரின் பேசாலை மண் தந்த மைந்தன் திருவாளர் S.A. உதயன் அவர்களை மீண்டும் பணிவன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். எழுத்தாளனாக நாங்கள் இன்றைய தினம் சில விடயங்களையும், அதே போல நாடக ஆசிரியராகவும் சில விடயங்களை பேசுவது இன்றைய கலந்துரையாடலுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் பல நூல்கள் எழுதியிருக்கின்றீர்கள். அதில் அண்மையில் வெளியிடப்பட்ட நூல் தான் இந்த கப்பித்தான். கப்பித்தான் ஒரு புதிய வார்த்தையாக நான் பார்க்கின்றேன். என்ன இந்த பேருடைய அர்த்தம், கப்பித்தான் என்பது? கப்பித்தான் என்று சொன்னால் அது ஆங்கிலம் அல்ல, இது போர்த்துகீச மொழி. போர்த்துகீசிய மொழியிலே கப்பித்தான் என்று சொன்னால் ஒரு சேனை தலைவர்கள், ஒரு குரூப்பை வழி நடத்துகிற ஒரு தலைவனை தான் அந்த கப்பித்தான் என்று அதில் சொல்கிறாங்க. கப்பித்தான் சொல்லி வங்காளையில் பேசாலைக்கு அயல் ஊரான அந்த மாவட்டத்தை சேர்ந்த வங்காளை என்று சொல்லி எங்களுடைய சகோதர சமூகம் வாழுகிற வங்காளை என்ற ஊரில் ஒரு கப்பித்தான் வெளி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அதை எப்படி அந்த பேர் வந்தது என்று சொன்னால், அது போர்த்துகீசிய மொழியிலே அது ஒரு சேனை தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைவன், அணித்தலைவனுக்கு தான் அந்த பேர் என்று சொல்லி, அந்த இடத்துல, அப்படியான இடத்துல அந்த அணித்தலைவர்கள் அங்கே இருந்ததாக அந்த சொல்லுறாங்க பழையாக்கள். இந்த கப்பித்தான் எங்களுடைய உடக்கு பாசில் ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த உடக்கு பாசுங்கிறது இந்த விஷயம் ஒரு அபூர்வமான விஷயம். இலங்கையிலே எங்கட மண்ணில் பேசாலையில் மட்டும் பிரசித்தி பெற்ற ஒரு இதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மண்டபத்தில் தான் இது காண்பிக்கிறது உடக்கு பாசு. உடக்கு பாஸ், இதிலே ஒரு கேள்வி இருக்கிறது. உடக்கு என்கின்ற வார்த்தை தமிழ் வார்த்தையா? உடக்கு என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உடக்குங்கிறது நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், மனிதன் நூல்களினால், மனிதன் தன்னோட பொறியை அமைத்து, ஒரு பொம்மைக்குள்ள ஒரு பொறியை அமைத்து நூல்களினால் அதை இயக்கும்போது அந்த உடக்கு அசையும், தலையாட்டும், கண்ணை திறக்கும், அப்படியான விஷயங்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த நூல்களை அதுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பொறிகள் அமைக்கப்பட்டு
மரத்தினாலான ஒரு பொறியை பழையாக செய்திருக்கிறாங்க. அதை வச்சு கொண்டு ஆற்றுறதை உடக்கண்டு சொல்லி சொல்கிறது. இதை குறிப்பாக நாங்கள் எப்படி பார்க்கலாம்டா, இந்த சோளக்காட்டு பொம்மைன்னு பார்க்கலாம், வயல்வெளிகளில் இது வச்சுருப்பாங்க. அது மாதிரி வைக்கோலால் செய்யப்பட்ட உருவங்கள், அதுக்கு மேலே ஆடைகளை பொருத்தி ஒரு குருவிகள் வருகிற அந்த நாசம் பண்ண வருகிறதுகளை திறத்துறதுக்கு ஒரு வெறுளி மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படியான உருவங்களை ஒரு கலை அம்சத்தோடு அதை இயக்கி பார்க்குற, அதன் மூலமாக பிரயோசனம் அடைகிற ஒரு கலையாக தான் இந்த இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் உடக்கு. கிட்டத்தட்ட 6-7 அடி உயரத்தில் இந்த உடக்குகள் இருக்கும். மனிதர்கள் இதை இயக்குவாங்க. மனிதர்கள் பொறிகள் மூலம், அச்சுக்கள் மூலம் இந்த உடக்குகளை இயக்கிறோம். இயக்கி நாங்கள் இப்போ பொம்மலாட்டம் பண்ணி இருக்குது தானே, இப்போ நிறைய பொம்மைகள் இருக்குது. நூல் பொம்மை, கை பொம்மை, பொம்மை, நிழல் பொம்மை, இப்படி பொம்மைகள் வரிசையாக பொம்மலாட்டங்கள் இருக்குது. பொம்மலாட்டத்துக்கும் இந்த உடக்கு பாஸ்க்கும் இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன? இதுவும் நூல்களால் இயக்கிறது தான், நூல்களால் இயக்குகிற பொம்மைகள் தான். ஆனால் இது பொம்மலாட்டத்தில் மற்ற ஏனைய கைப்பாவைகள், நிழற்பாவைகள், இந்த நூற்பாவைகள், அப்போ அதெல்லாம் வந்து ஒரு சிறிய அளவு தான் இருக்கும். அதை காண்பிக்க போகிற கூடமும் ஒரு சிறிய அளவு தான் இருக்கும். இது பிரம்மாண்டமாக ஆட்களை விட உயரமான உருவங்களை செய்து அதை தூக்கி நிறுத்தி அச்சில் பொறியில் வச்சு அசைச்சு காட்டுறது. அதனால இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சிறிய அளவில் காட்டுற பொம்மலாட்டத்துக்கும் இந்த உடக்குகளுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி தான் எங்களோட மேஸ்திரிமார் அதை செய்வாங்க. அப்படியான உடக்குகளை செய்வாங்க, பெரிய பெரிய உருவங்களாக செய்வாங்க. இதில் விசேடம் என்னென்னு சொன்னால், பொறிகள் நூல்களால் இயக்கிறதா இருக்கலாம், ஆட்களை கொண்டு கை கம்பிகளாலையும் காலாலையும் இயக்கிறதாக இருக்கலாம். ஆனால் முழுவதுமாக மனித முயற்சி, மிகப்பெரிய பிரயத்தனம். வெளியில் ஆகா ஓஹோ இப்படி காமிக்கிறாங்க, அப்படி ஐயோ நல்லா இப்படி இருக்கே, அருட்சியாக இருக்குது, ரொம்ப இரக்கமாக காட்டுறாங்களே என்று சொல்லி வெளியே பார்க்குறவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கும். அந்த ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு காட்சியும் காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 100லேருந்து 200 பேர் வரையிலான ஆட்கள் அவர்களை வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய மிக பிரயத்தனம், அவங்களோட முயற்சி தான் அந்த பாஸ். அப்போ இந்த உடக்கண்ட விஷயம் வந்து நான் சொன்ன 7 அடி உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி, இயேசுநாதருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இந்த 3ஐயும் சித்தரித்து காட்டுகிற ஒரு தவக்கால தியான வழிபாடு, ஒரு வழிபாட்டு செயற்பாடு தான் சடங்கு தான் அது. அதை வந்து நாங்கள் ஒரு கேளிக்கையாகவோ அல்லது சும்மா வேறு நாடகங்கள் பார்க்குறதாகவோ நாங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. இதை ரொம்ப பக்தி முயற்சியாக தான் நான் எங்களோட ஊரில் காமிக்கிறது. கிட்டத்தட்ட 9 பிரசங்கங்கள் கொன்சால்வே சுவாமிகள் என்ற ஃபாதர் வந்து ஜோசேபாஸ் அடிகளாருடைய சீடராக, குறிப்பாக எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ பசான் போன்ற பாடல்களெல்லாம் நமக்கு தந்த ஒருவர், ஒரு முன்மாதிரி. இலங்கையிலே நான் நினைக்கின்றேன் கலைத்துறைக்கு ஒரு முன்னோடியாக அவர் இருக்கின்றார் இல்லையா, ஜாக்கோமே கொன்சால்வேஸ். ஜாக்கோமே கொன்சால்வேஸ் சுவாமிகள் வந்து ஒரு விசை மன்னாருக்கு வந்தபோது அங்கே எங்களோட மூதாதையர்கள் காட்டின பாசை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அவர் அந்த பிரசங்கத்தை, வியாபார பிரசங்கத்தை எழுதினதாக என்னோட ஒரு குருமணி ஒரு ஆள் சொல்லுறார். அவர் எழுதினது அது ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னு சொன்னால், அதில் போட்டுக்கோ, முதலாம் குறிப்பிடம் காண்பிக்கப்படுவதில் ராகத்தோடு பாடுறது. கொஞ்சம் பாடி கடலாம். வியாழக பிரசங்கத்தில் இயேசுநாத சிலுவை சுமத்தப்பட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது என்னதை காண்பியமாக்குறார். அது சொல்லப்படுவது அல்லது இது தியானிக்கப்படுவது அப்படி சொல்லலை, காண்பிக்கப்படுவதுன்னு சொல்கிறார். அதை காண்பிய கலைக்குள்ளே கொண்டு வர்றார். அப்போ அவருக்கு தெரியுது, உடக்குகளை வைத்து அவர்கள் ஒரு காண்பியத்தை காண்பிக்கிறார்கள். அதற்கு இணக்கமாக அந்த இசை வடிவில் அந்த பிரசங்கத்தை எழுதியிருக்கிறார். அப்போ இவர் இலங்கையிலே அவர் பேசாலை பகுதிக்கு வந்த நேரம் அங்கே எங்களோட மூத்தவர்கள், மூதாதையர்கள் காட்டின அந்த பாசை பார்த்துட்டு அதுக்கு இசைந்து போகக்கூடிய மாதிரி அந்த 9 பிரசங்கங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ எங்களை பொருத்தி பார்க்கும்போது அதில் அவர் என்னென்ன எல்லாம் குறிப்பிடங்களாக காண்பிக்கிறாரோ அந்த விஷயம் நாங்கள் உடக்கில் செய்வோம், காட்சியாக்குவோம்.
இயேசுநாதரை கைகளை கட்டி இழுத்த குருசில் வைத்து ஆணி அடிப்பதற்காக இழுத்தார்கள், வாராக இழுத்தார்கள் என்று சொன்னால் அதை எங்களோட ஆட்கள் இழுத்து காட்டுவாங்க, எங்களோட உடற்கள் மூலமாக இழுத்து காட்டுவார்கள். ஆண்டவருடைய கையில் நூலை பிணைச்சி கைத்தை பிணைச்சி அந்த அந்த யூதர்கள் அந்த வீரர்கள் என்ன செய்கிறாங்க, இழுப்பாங்க. இழுக்கும்போது ஆண்டவருடைய கையை இழுத்து அந்த சிலுவையோடு அணைச்சி ஆணி வைத்து ஆணி அரைந்தார்கள்னு சொன்னால் அப்போ தான் அரைவாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் குறிப்பிடமாக கொன்சால்வேஸ் சுவாமிகள் எழுதின பிரசங்கத்தில் என்படி எழுதினதையே காண்பியமாக எங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் அந்த அவருடைய 1வது 2வது 3வதுன்னு சொல்லி இந்த பிரசங்கங்கள் எல்லாமே வருஷப்படுத்தி காண்பிக்கப்படையில. முதலாவது அந்த சிலுவையில் இயேசுநாதரை ஏற்றி அவருடைய மரணம், இப்போ 8ஆம் பிரசங்கம் சொல்கிறோம், அந்த 8வது வியாகுல பிரசங்கம் சொல்கிறபடி அதைத்தான் முதல் காண்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சா எப்படி இருக்கும், இந்த உடக்குகளுடைய இந்த செயற்பாட்டுகளை கூட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறாங்க. அப்போ அதுக்கு தேவையான உடக்குகளை செய்கிறாங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் சாதாரணமாக இப்போலாம் செய்து இது எங்களுக்கு ஒரு எங்களோட மூதாதைகள் சொல்லுவாங்க, இந்த நுட்பங்களை வெளியே சொல்லாதீங்க, வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்கிறாங்க. இதில் என்ன காரணம், ஏன் சொல்லக்கூடாது, வெளியில் ஏன் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது? ஒரு அறை வச்சுருப்பாங்க. எங்களோட மண்டபத்தில் ஒரு பெரிய வாசல் ஒன்று இருக்கும், அந்த வாசல் மூடி இருக்கும், அதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது அந்த அந்த அது மட்டும்தான் திறப்பு, அதனால் மட்டும்தான் உள்ளால் இருக்கிறவங்களோட கதைக்க முடியும். உள்ளுக்கு போகிற விசேடமான ஆளாக இருப்பார், அவர் பாஸோடு நேரடியான சம்மந்தப்பட்ட ஆளாக மட்டும்தான் உள்ளுக்கு அனுமதிப்பாங்க, வேறு யாரும் அதுக்குள்ளே போக முடியாது. அது என்ன காரணம், ஏனையவர்கள் அயலவர்கள் வேறு ஊர்க்காரரை பார்த்துடக்கூடாது என்று ஏன் நினைச்சாங்க என்று சொன்னால், அது நாங்கள் 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இவர்கள் இப்படி காண்பிக்கிறார்கள் என்ற நுட்பத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றதுனாலையா, அல்லது இவ்வளோதானா, இதைத்தானே வச்சு தானே இந்த ஆட்டம் ஆட்டுறானுங்க என்று சொல்லி ஒரு சிம்பிளாக அதை சொல்லிடுவாங்களோ. அப்போ 2 காரணத்துக்காகவும் இருக்கலாம். ஏனெண்டா ஒரு காட்சியை காண்பிக்கிறதுக்கு இவர்கள் படுகிற பாடு, வேதனை, கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதில் இந்த இந்த கருத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது எனக்கு வந்த ஒரு சந்தேகம், சில கலைகள், நீங்கள் இந்த கலைகளிலேயே ஒரு மூத்த எழுத்தாளர், அதிலும் நாட்டிய ஆசிரியர் வேறு, அப்படியாக இருக்கின்ற பொழுது பல கலைகள் தொடர்ச்சியாக வராமல் போனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. சில கலைகள் பரம்பரைக்கூடாக மாத்திரம் கடத்தப்பட்டதன் காரணமாக, இரத்த உறவுகளிடம் மாத்திரமே, தந்தை மகன் பேரன் என்ற வடிவில் வந்ததை தவிர இது யாவரும் கற்றுக்கொள்கின்ற ஒரு கலையாக அல்லது அனைத்து மாணவர்களும் கற்றுக்கொள்கின்ற கலையாக போகாமல் போனதன் காரணமாக எத்தனையோ கலைகள் மறைந்து இல்லாமல் போய்விட்டன. அப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள், நாடக ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள், அதே போல எழுத்தாளராகவும் இருக்கின்ற காரணத்தால் இந்த கேள்வி கேட்கின்றேன். இந்த உடக்கு பாசானது, இந்த கலை, இது தெய்வீக கலை, இதை ஏனையவர்களும் கற்றுக்கொண்டால் சிறப்பானதாக இருக்குமா? இதுக்கு உங்களுடைய கருத்து? இருக்கலாம். என்னென்னா இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும், நானும் அந்த உடக்கு பாஸ் கலையில் முக்கியமான ஒரு மேஸ்திரியாக சில பணிகளை, அந்த காட்சிகளை அமைக்கிற தளங்களை, காட்சிகள் நடக்கிற தளங்களை அமைக்கிற பெரும்பணியை என்னுடைய பொறுப்பில் தான் நான் செய்கிறது. என்னுடைய தகப்பனார் செய்ததுக்கு பிறகு நான் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறேன். இந்த நிலைமையில் ஏன் இது மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள்? உதாரணத்துக்கு, நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு மனிதனுடைய தலை, அந்த உடக்கில் பொறுத்துகிற மனித தலை, அந்த தலை மரத்தில் செய்யப்பட்டது. அழகாக கண்கள், மூக்கு, புருவங்கள், முகம், வாய் எல்லாமே, காதுகள் எல்லாமே அப்படியே ஒரு மனிதனைப் போல் அப்படி வெட்டி செதுக்கி செய்திருக்கிறார்கள். இந்த தேவைக்காக செய்திருக்கிறார்கள். இந்த உடக்கு பாஸ் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை தலைகளையும் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 தலை அங்கே இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். 100 தலையை அப்படியே செய்திருக்கிறார்கள். இதை இப்போது யாராவது செய்வார்களா? இல்லை. விரும்பினால் கூட இது மாதிரி பேசாலையில் காமிக்கிற மாதிரி உடக்க நாமளும் காமிச்சு காட்டுவோன்னு சொல்லி யாராவது ஒரு ஊரவர் நினைத்தால் அதை செய்வார்களா? முடியுமா? அது ஒரு தச்சரை பிடித்து ஒரு பொருத்தமான மரத்தை எடுத்து அதிலே ஒரு முகத்தை வெட்டி ஒரு தலையை வெட்டி செய்வார்களா? எக்ஸ்பென்சிவ். அதனுடைய செலவினத்தை விடுங்கள், அந்த முயற்சியை பாருங்கள். அது செய்வார்களா? முடியாது. அது இல்லை, அதுக்குள்ள சில நுட்பங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ இயேசுநாதர் சிலுவையில் ஏற்றி
3ஆம் முறை வந்து விழுவார். 3 தடவை விழுகிறாரு. 3ஆவது தடவை விழுவார். அது எங்கட பாஸ் மண்டபத்துக்குலாம் விழுவார். விழுகிற போது ஓடி வந்து சிலுவையோடு ஓடி வந்து அப்படியே முன்னுக்கு விழுவார். தலை எப்படி விழு முன்னுக்கு, மூக்குக்குள்ளே இருந்து ரத்தம் அப்படி சேறி பாயும், ஒழுகும். எப்படி செய்திருப்பார்? எப்படி அந்த நுட்பம் வந்தது? அந்த கபாலத்துக்குள்ளே அதுக்குள்ளே மையை வைத்துக்கொள்ளக்கூடிய, தேக்கி வைக்கக்கூடிய ஒரு முட்டை கோது போன்ற ஒரு பொருளை அதுக்குள்ளே மையை, சிவப்பு மையை வைத்து கீழே விழுகிற போது அந்த வேகத்தில் அது வந்து இந்த நுனியில் வந்து உடைஞ்சி அதனால் வரும் ரத்தம். அப்போ அது ஓடி வந்து அந்த இடத்துல உடைஞ்சி விழுகிற அளவுக்கு அந்த உள்ள கபாலத்துக்கு ஒரு செட்டப் செய்திருக்கிறாங்க. இது தெரிஞ்சிருக்கணுமே. கண்கள் உருட்டி முழிக்கும், கண்கள் திறக்கும், திறக்கும், மூடும், திறக்கும், மூடும். எப்படி அந்த மரத்தில் செய்த ஒரு முகத்தில் எப்படி அது நடக்குது? அந்த பொறியை யார் செய்வது? மூத்தவர்கள் அதை கண்டுபிடித்து செய்திருக்கிறார்கள். இப்போ வந்து நவீனத்தில் ரோபோலாம் வருது. ஆனால் ரோபோ எல்லாம் பண்ணுது. அதுக்காக ரோபோவை கொண்டு வந்து உடக்கு பஸ் காட்ட முடியாது இல்லையா? உடக்குங்கிறது ஒரு தொன்மை பொருள். பல காலம் 1609 அந்த காலகட்டத்தில் கூடுதலை என்ற ஒரு ஊரில் ஒரு லோரன்ஸ் ரொட்ரிகோ என்ற ஒரு தலைமை மேஸ்திரியால் செய்யப்பட்ட உடக்காண்டவர் தான். அதுதான் இங்கே வந்திருக்கு. எப்படி வந்தது? அது பேசாலைக்கு அந்த பரதவ சமூகம் இங்கே தென்னிந்தியாவில் இருந்து ஒரு காரியத்துக்காக இலங்கையில் இந்த மன்னார் தீவு கடற்கரைக்கு வந்து சேர்ந்த போது 3 குடியாட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். என்னென்ன? அது ஒன்று வெற்றிமாங்குடியிருப்பு, 2வது மூவிராசாப்பட்டினம், 3வது சம்பேதர்பட்டினம். அப்போ இந்த 3 பட்டினங்களும் வடகரையோரம் அமைஞ்சிருக்கு. 3 பேரும் ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க, ஒரு ஏரியாவில் தூத்துக்குடியில் கொற்கையில் இருந்து வந்தவர்கள். அது ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. அந்த அரசியல் காரணம், அதனுடைய பின்னணி, அவர்கள் இங்கே வர வந்தது, அவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது என்றதெல்லாம் நான் கப்பித்தான் நாவலில் அழகாக எழுதியிருக்கிறேன். ஒரு ரிசர்ச் பண்ணி இது இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் என்ன, அந்த சம்பவத்தினாலே மதுரை நாயக்கன் என்ன கோபத்தில் அந்த அவனுக்கு எதிராக நின்றவர்களை அந்த வெட்டினான், கொன்றான், விசாரணைக்குட்படுத்தினான் என்ற நிலையிலே அவர் அவனுடைய பிடியிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் ஒரு கத்தோலிக்க போர்த்துகீஸ் ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, அவன் பிடிச்சா கொண்டுடுறான் அப்படின்னு. அவர் என்ன சொன்னால், என்னுடைய வேதம் போதிக்கிற அயல் நாட்டுக்கு அனுப்புகிறாரு. என்னுடைய வேதத்தை, கத்தோலிக்க வேதம் போதிக்கப்பட்டு பரவிக்கொண்டிருக்கிற, போதனை செய்து கொண்டிருக்கிற இடம் இப்பொழுது மன்னார். அந்த மன்னார் தீவிலே நீங்கள் போயிருங்க, அங்கே வரமாட்டான். ஆனால் மன்னாரில் அந்த தருணத்தில் வேத சாட்சிகள் ஏலவே சங்கிலியம்மன் காலப்பகுதியில், சங்கிலியனுடைய காலம், சங்கிலியன் அது, அதாவது மன்னார் தீவிலே வந்து கடையர்கள் இருந்தார்கள். கடையர் என்ற ஒரு சமூக வகையினர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் வந்து பரம்பரையில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். இப்போது இந்த போர்த்துகீசர் வந்த பிறகு மன்னார் கரையோரங்களுக்கு வந்து பிடித்த போது இங்கிருந்தவர்கள் முத்து குளிப்பு ரொம்ப வேகமாக நடந்து கொண்டது. முத்து வந்து ரொம்ப பெரிய விற்பனை பொருள், வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற பொருள். அவன் மன்னாரில் மாதோட்டம் என்று ஒரு பெரிய துறைமுகம் இருந்தது, இந்த தொன்மை துறைமுகம். அதில் வந்து பல்லவத்திலிருந்து, ரோமில் இருந்து, கிரேக்கத்திலிருந்து, எல்லா நாடுகள், எஜிப்டில் இருந்து, எல்லா நாடுகளிலிருந்து வணிக கப்பல்கள் இங்கே வந்து போய் இங்கே உள்ள இலங்கையில் உள்ள எல்லாமே, இலங்கை ஒரு சந்தை, மாதோட்ட துறைமுகம், அதே மாதிரி ஸ்லாவத்துறை துறைமுகம். இந்த இடங்களில் தான் அந்த முத்து குளிப்பெல்லாம் நடந்தது. முத்து குவியலாக போட்டு கூவி விற்பார்கள், அதுக்கு ஏலம் போட்டு விற்பார்கள். அதற்கு விற்பதற்கு முன்பு ஒரு பகுதியை சங்கிலி மன்னனுக்கு கொடுத்து விடணும், வரியாக. அதுதான் அவருடைய கஜானா. சங்கிலியனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கப்பத்தை இவர்கள் செலுத்தாமல் விட்டது தான் பிரச்சனையை தவிர கத்தோலிக்கம், இந்துக்கள் என்ற பிரச்சனைகள் அடிப்படையில் காணப்படைது. அது ஒரு வரலாறு. அப்போ கடையர்கள் அங்கே இருந்தபோது அவர்கள் வந்து சங்கிலி மன்னனுக்கு கோபத்துக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் 600 பேர், 5000 பேர் அவனை தரையிறக்கி, 5000 பேர் படையை அவன் தரையிறக்கி 600 பேரை வெட்டி கொண்டான். இது மன்னல் நடந்த ஒரு பெரிய சோக சம்பவம். அதற்கு பிறகு அவர்களுடைய எழுச்சி, கடையர்களுடைய எழுச்சி குறைஞ்சிச்சு.
அப்போ அந்த நேரத்தில் அது வேதம் போதித்து கொண்டு அந்த வேதம் மாறியது ஒரு காரணமாகவே சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் 2வது சமூக அமைப்பான பரதவர்கள் மன்னாருக்குள்ளே வருகிறார்கள். மன்னாருக்கு வருவதற்கான காரியம் வேறு ஒரு அரசியல் காரணம். நீ சொன்ன காரணங்கள். அவர்கள் இங்கே வந்து தங்களுடைய குடியிருப்பை செய்து சங்கிலியனுடைய அந்த கட்டளைகளுக்கு பணிந்து இங்கே அவர்கள் தொழில் செய்து அவர் தங்களை விருத்தி செய்து கொண்டார்கள். எதிர்காலத்தில் ஒரு பெரிய இனமாக அவர் வளர்ச்சியடைந்து வந்தார்கள். அப்போ பரதவர்கள் தூத்துக்குடி பகுதியிலிருந்து இங்கே வந்தபோது அவர்கள் உடக்கை கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ இந்திய தொடர்பாளர்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் ஏலவே அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் பரதவர்கள். ஆனால் கடையர்களோ ஆக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் தான் அது. அப்போ அது கிளாஸ் ஆகாது, பிரச்சனை ஆகாது. அப்போ இங்கே கொண்டு வந்த அந்த உடக்கு பாஸுங்கிறது அதற்கான செட்டப், அதுக்கான ஒரு சாலை அமைக்கப்பட்டு, பெரிய சாலை அமைக்கப்பட்டு, பேசாலையில் காண்பிக்க பேசாலை என்று பேரும் அதற்கு ஊடாகத்தான் வருது. பெரிய சாலை அமைக்கப்பட்டது. பாசை சும்மா காட்ட முடியாது. கீழே இருந்து நிலத்தில் இருந்து கம்பு பிடிக்கணும், மேலே உயரத்தில் இருந்து நூல் பிடிக்கணும். சம்மணசுகள் மேலேருந்து இறங்கும், பசாசு மேலிருந்து இறங்கும். அப்போ மேலே இருந்தும் நாங்கள் நூல் விளையாட்டுகள், நூல் கம்பிகள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். மேலே பரன் போட்டு, சாலையின் மேலே பரன் போட்டு, அங்கே மேலே இருந்தும் அதை இயக்குகிற மனிதர்கள் மேலே இருப்பார்கள், கலைஞர்கள் இருப்பார்கள். அது ஒரு பெரிய சாலை, அதுதான் பேசாலை. பேசாலைக்கு போவோம், சாலையே தான். அப்படி அந்த ஒரு இடுகுறி பெயர்கள், காரண பெயர்கள் மாதிரி இது பேசாலைக்கு அப்படி வந்தது. இன்னும் பல எங்களோட மூத்தவர் சொல்கிற பேசாலை அப்படி அமைந்தது, பெரிய சாலை. இது இப்படி ஒரு சாலையை ஓலைத்தடுவாய் என்ற ஒரு இடத்துல அமைத்து பேசாலை ஆட்கள் அங்கே உடக்கு பாசை காண்பித்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். அப்போ சமூகங்கள் ஒற்றுமையாக இருந்தன. ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக இயேசுவின் திருப்பாடல்களின் காட்சியை அங்கே காண்பித்தார்கள். தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கலையாக நீங்கள் இதை பார்க்கின்றீர்கள். உலகில் அப்படியாக இருந்தால் இந்தியாவிலும், குறிப்பாக தென்னிந்தியாவிலும் வேறு இடங்களில் இந்த கலை நிச்சயமாக இருந்திருக்கணும். அதே போல் இந்த கலை வேறு நாடுகளிலும் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அப்படியாக சில நேரங்களில் இருந்திருக்கலாம். அப்படியாக இருந்தால் எல்லா இடங்களிலும் அழிந்து போன இந்த கலை பேசாலையில் மட்டும் இன்னும் உயிர் வாழ்வது எப்படி? இப்போ அதனுடைய ஒரு ஏராளமான பொருட்செலவு உண்டு, காரணமாக இருக்கலாம். நிறைய ஆட்கள் இதற்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மற்ற இது ஒரு பக்தி முயற்சி. இந்த பக்தி முயற்சி என்ற ரீதியில் தான் காமிக்கிறது. இப்போ ஒரு 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 அமையம், ஒரு கூட்டம், ஒரு சமூகம் இயேசுவின் பாடுகளை காண்பிக்கிறதுக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நேர்த்தி செயலாக அதை செய்கிறதுக்கு வல்லமை இருக்கணும். அப்போ இது இல்லாட்டி அதை செய்ய முடியாது. அந்த காண்பிக்கிற காட்சிகள் புனிதமயமாக ஆக்கப்படணும். அப்போ அந்த விஷயங்களை மற்றவர்கள் செய்யாமல் போயிருக்கலாம். பேசாலையிலே அந்த மக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இருந்து அதை செய்து காண்பித்திருக்கலாம். அது உயிர் வாழ்றதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட கேள்வியில் பாரம்பரியமாக இப்போ என்னுடைய பிள்ளை நான் என்னுடைய அப்பா காண்பித்ததை நான் செய்கிறேன். என்னுடைய பிள்ளை இதை படிக்கலாம், எங்கள் அப்பா செஞ்சது படிக்கலாம். அப்படி பாரம்பரியமாக கடத்தப்பட்டு வந்து அவர்கள் தங்களை என்னுடைய இதை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கலாம். அந்த வகையிலே அது உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கும். மற்றது எங்கிட்ட தங்கிட்டு அந்த பொருட்கள் எல்லாம், எல்லா பொருட்களுமே தங்கிட்டுது. இப்போ பல கோடி செலவு செய்து, பல லட்சம் செலவு செய்து உடக்கு தலையையோ கைகளையோ செய்ய வேண்டிய அவசியம் எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட இருக்குது. சராசரி எத்தனை ஆண்டுகள் பழமையானது இது? கிட்டத்தட்ட எங்களுக்கு நான் ஒரு என்னுடைய தகப்பனார் வழியாக நானே ஒரு 5-6 காட்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கேன். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒன்று தான் காமிப்பாங்க அந்த நேரத்தில். இது ஒவ்வொரு வருடமும் காமிக்க மாட்டாங்க. அப்போ இது என்னுடைய காலத்தில் கூட நான் பல பாஸ் காட்டுறதுக்கு நான் அதில் பங்கு பெற்றிருக்கிறேன். சராசரியாக 1609க்கு பிற்பாடு பேசாலைக்கு இந்த பாஸ் வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் சாலை அமைக்கப்படாமல் காலவாய் என்ற இடத்துல முதல்ல காமிச்சிருக்காங்க. காலவாய் என்று எங்களுடைய ஊரினுடைய அயலில் உள்ள ஒரு பகுதியில் காமிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு தான் இதற்கான மண்டபம் அமைக்கப்பட்டது.
இது வந்து 1900க்கு வந்துட்டு மண்டபம் அமைக்கப்பட்டது. எங்களுடைய கோயில் எங்களோட பெரிய கோயில் வெற்றிநாயகி ஆலயம், பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில், அழகான கோயில் என்றெல்லாம் சொல்லலாம். ஆமாம், நாங்களும் நேற்று அலைவசனோடாக நத்தார் நள்ளிரவு திருப்பலி நாங்கள் அங்கிருந்து நேரடியாக ஒளிபரப்பினோம். அப்படியா? அந்த நேரம் எங்களுடைய நண்பர் பிரதீப் தயாரிப்பாளராக இருந்த காலம். அந்த ஆலயத்துக்கு முன்பாகவே அந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகை கற்கள் இல்லை, சுண்ணாம்பு கலவையினால், சுண்ணாம்புகளாலையும் அந்த அதாவது அதை வந்து சாந்துகள் செய்கிறது. இப்போ அப்படி பழைய முறையில் கட்டப்பட்டது தான் அந்த மண்டபம். பல படிக்கட்டுகளை கொண்டது. சுரங்க அறைகள் இருக்குது. பக்கவாட்டில் இங்கே 2 பக்கவாட்டிலையும் படிகள் இருக்குது. தேவையான உடக்குகளை கொண்டு போகிறதுக்கு, கொண்டு வாரதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாம் 2 கட்டடம். மேலே தளம், கீழ்த்தளம், 2வது தளம், 3வது தளம். மிக பிரம்மாண்டமான மண்டபம். அந்த நாட்களில் அதில் காட்டுவாங்க. அந்த பாஷை காட்டும்போது அதுக்குரிய நுட்பங்கள், எப்படியான நுட்பத்தில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே இருந்து நாங்கள் என்னவும் பேசி பறஞ்சு அந்த இதை காட்டுவோம். வெளியில் அந்த சத்தங்கள் வராத மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்கள் கல்லுருட்டிகளில் போட்டு கிரீஸ்ன்னு சொல்கிறது இதெல்லாம் போட்டு அடித்து சத்தம் இரைச்சல், ஓங்கார ஒலிகள், ஹோன் அப்படியெல்லாம் போட்டு இந்த எங்களோட சத்தங்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டு இதை மட்டும் காண்பியத்தை மட்டும் வெளியே அழகாக காமிப்போம். அப்போ அது ஒரு மிகவும் நுட்பமான ஒரு கலை தான், பெரிய கலை. இதை யாருமே செய்கிறாங்க இல்லை, எங்களோட ஆட்கள் செய்கிறாங்க. இந்த வருஷமும் செய்யணும்னு ஒரு முன்னெடுப்பு ஒன்று இருந்தது. அதுக்கு பின்னாளில் இந்த பிரதேச இந்த சபை எலெக்ஷன் வந்ததுனால, அதுவும் அறிவிக்கப்பட்டிருந்ததுனால, அந்த மக்களுடைய மனம் அப்படிய ஒரு சிதைஞ்சு போயிருந்ததுனாலே இந்த கலை பயணத்தை இந்த இதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. பட் நான் காமிப்போம். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் உடக்குகள் கொண்டு, அதாவது பொம்மைகளை பயன்படுத்தி, பொம்மைகள் போன்ற உருவங்களை பயன்படுத்தி செய்வதாக சொல்லியிருந்தீர்கள். இதில் பாடப்படுகின்ற பாடலாக இருக்கலாம், அல்லது அந்த ராகத்தோடு கலந்த அந்த வரிகள், இவை வியாகுல பிரசங்கத்தை ஒத்ததாக அதுவாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி வேறு என்ன வகையான தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள்? நூலை சொல்லியிருந்தீர்கள், இதை தவிரவும் கம்பிகள், நூல் கம்பிகள், கை கம்பி வைத்திருப்போம். கை கம்பி இருக்கும். கம்பியை கீழே இருந்து அசைச்சு ஒரு மனிதனுடைய அசைவை கிட்டத்தட்ட கொண்டு வருவார்கள். பயிற்சி பெற்றவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பயிற்சி கொடுப்போம். அந்த உடக்கை தூக்குறதுக்கு ஒரு ஆள், கைகள் 2 கைகளையும் பிடிக்கிறதுக்கு. அப்போ ஒரு உடக்கை பயன்படுத்துவதற்கு 3 பேர் வேணும் குறைந்தபட்சம். ஒரு உடக்கு பயன்படுறதுக்கு 3 பேர் வேணும். ஒரு பலமான ஒரு ஆள் வந்து இடுப்பில் சாக்கை கட்டி, அதை பை மாதிரி கட்டி, அதில் அந்த தடியை செருகணும்னா, அந்த உடக்க காலில் இருந்து வர தடியை செருகிட்டு, அப்போ உடக்கு கரெக்டாக நிற்கும். காண்பிய வெளிக்கு உரிய விதமாக நிற்கும். கைகளில் கம்பி இருக்கும். அந்த கம்பியை பயன்படுத்தி அசைவுகளை காட்டுவோம் நாங்கள். அது பாடலுக்கு ஏற்ற மாதிரி, வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி கைகளை அசைக்கும். எல்லா உடக்குகள்லையும் இந்த விசேட விதமான நுட்பங்கள் இல்லை. இப்போ வருகிறவர்கள் எல்லாருக்கும் அது செய்கிறது இல்லை. அது மிக முக்கியமான உடக்குகளுக்கு அந்த கண்களை வெட்டி திறப்பது, அழுகிற நேரம், குலுங்கி அழுகிற நேரம் உடக்கு அச்சுக்களை பயன்படுத்தி அதை செய்கிறது. வியாகுலத்தை காண்பிக்கிறதுக்கு நாங்கள் சில நுட்பங்களை பயன்படுத்துவோம். அது மாதிரி நிறைய அந்த நுட்பங்கள் நிறைய இருக்குது. அந்த நுட்பங்கள் ஒவ்வொன்றையும் கிறிஸ்துவானவர் 8ஆம் பிரசங்கம் நேரம் சிலுவையில் மறிக்கிற போது பின்னால் ராய்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த ராய்ஸ் வந்து பின்னால் இருக்கும், சிவப்பாக இருக்கும். அதில் வந்து ஒளிச்சுடர் வந்து போயிட்டுருக்கோம். இயேசு கிறிஸ்து இறந்து மறித்ததுக்கப்புறம் அவ்வளோ அந்த சிவப்பாக இருக்கிற அத்தனை ஒரு சடனாக அது கருப்பாக மாறும். பார்க்குறதுக்கு அந்த காண்பி வந்து ஒரு மெஜிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி உருக்கமான முறையில் அந்த ராகங்கள் அமைக்கப்பட்டதுனாலையும் காண்பியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறபடினாலையும் ஒரு விசேட விதமான ஒரு பாஸாக பார்க்கப்படுது. இந்த பேசாலையில் பாஸ் காமிக்கிறாங்கன்ற உடனே அயலில் உள்ளவர் மாவட்டங்கள் தோறும் இருந்து வருவார்கள்.
சிறைசாலையில் உடக்கு பாஸ் காமிக்கிறாங்க, வருவாங்க. இதனாலே என்ன நடந்ததுன்னு சொன்னால், மக்கள் பெருக்கம் அதிகரித்ததுனாலே நாங்கள் அந்த எங்களோட கோயிலுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட்சிக்கு 2000 பேர் பார்ப்பார்கள்டா, அந்தளவு கொள்ளளவு பத்தாது. இப்போ எங்களோட கோயில் 3 நாள் காணாமல் போயிடுச்சு. அதனால் போதுமான ஆட்களை அதுக்குள்ளே இருத்தி கொள்ள முடியாதுன்றதுனாலே நாங்கள் இதை விட பெரிய மைதானம் ஒன்று இருக்கிறது, அது பாடசாலை மைதானம். அதில் இதே மாதிரி ஒரு செட்டு, இந்த மண்டபம் மாதிரியே ஒன்று, இங்கே கல்லால் கட்டின மண்டபம் மாதிரியே எங்களுக்கு இளைஞர்கள் வந்து ஒரு மண்டபத்தை உருவாக்கி கொடுப்பார்கள். இதுக்காக ஒரு பெரிய காட்சி காணும். அந்த மண்டபத்தினுடைய அதான் கல்லால் கட்டப்பட்ட மண்டபத்தினுடைய அதே நுட்பங்களோடு இங்கே வெளியில் செய்து கொடுப்பார்கள். அது பெரிய பிரயத்தனம், பல லட்ச ரூபாய் செலவழித்து காமிக்கணும். அதனால் நாங்கள் இதை தொடர்ச்சியாக காண்பிக்க முடியாது. ஆனால் அதுக்குரிய பொருட்கள் எல்லாம், தலைகள் எல்லாம் பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான உடக்காண்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கான உடக்கெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் அப்பப்போ எடுத்து அந்த காட்சி நேரம் வெளியில் கொண்டு வந்து காட்டுவோம். ரொம்ப பூச்சியமாக அது வந்து எல்லாரும் வந்து இதில் போய் கை வைக்க முடியாது. இந்த உடக்கில் முக்கியமான ஆண்டவர் சொருபத்தை, சுருவம்னு சொல்கிறோம், உடக்கன்னு சொல்கிறோம், இதையெல்லாம் எல்லாருமே கை வைக்க முடியாது. ரொம்ப பக்குவமாகவும் பூஜ்யமாகவும் ஒரு ரொம்ப ஆசாரத்தோடு தான் அந்த காட்சியை நடத்தும். அதான் சொல்கிறேனே, இது ஒரு சடங்கு தான், சடங்காகத்தான் இந்த மாடுகளினுடைய சடங்கு இல்லையா? சடங்கு சார். இது பெரும்பாலும் தவக்காலத்தில் தான் காண்பிக்கப்படுகிறது இல்லையா? இந்த உடகு பாஸ் காட்சியானது தவக்காலத்தில் தான் காண்பிக்கப்படும். தவக்காலத்தில் சரி, தவக்காலத்தில் தான். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல மிகவும் பயபக்தியோடு தான் இதனை செய்ய வேண்டும், பங்கு பெறவும் வேண்டும். அப்படியாக ஒரு பக்தியோடு கலந்த அல்லது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக நீங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், ஒரு சம்பவம் அல்லது வரலாற்றிலே ஒரு இன்று வரைக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு விடயத்தை மிகச் சுருக்கமாக எதிர்பார்க்கிறேன். ரொம்ப பல சம்பவங்களை சொல்லலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த பக்தியாக இயேசுவினுடைய மறிக்கிறதுக்கான உடக்காண்டவரை நாங்கள் பக்குவமாக வச்சுருக்கிறோம். அவர் அந்த நேரம் தான் கொண்டு வருவோம் உங்களுக்கு. அந்த நேரம் கொண்டு வந்தால் சிலுவையில் அவரை போட்டு அதற்குரிய ஆணிகளை எல்லாம் நாங்களே செட்டப் பண்ணி, ஏற்கனவே 7ஆம் பாஸில் இயேசு கிறிஸ்து மேலே சிலுவையில் அடித்தது பாடுபடுகிறது போல் காண்பித்து அந்த திரையை மூடிடுவோம். 8ஆம் பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறாரு. அப்போ அறைந்த ஆண்டவர் இல்லை இப்போ நடிக்க போகிறது, வேற ஒரு ஆண்டவர், உடக்காண்டவர் தான் நாங்கள் பொறுத்துறோம். அது மிக ஒரு ஆசாரமான ஒரு சுருவம், அதில் நுட்பங்கள் அதிகமான ஒரு சுருவம். அப்போ இதை வந்து ஒரு தடவை நாங்கள் போட்டு செய்த போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அந்த எங்களோட மனித இயக்கத்துக்கு உடன்படுது இல்லை, அது அந்த உடக்கு மறுக்குது, அசையாமல் மறுக்குது. கண்கள் திறந்து மூடுற அந்த மெக்கானிசம் ஒர்க் பண்ணுதில்லை. இயேசு கிறிஸ்து மேலே போனாருன்னா பிச்சு பறத்தையும் போகுது, ஒரு ஆடைகள் தலைமுடிகள்லாம் பிச்சு. ஒரு எங்கேயோ ஒரு தவறு நடந்துச்சு. அந்த தவறு நடந்து அந்த தவறு நடந்தது என்று சொல்லி கண்டுபிடிச்சி இதில் ஏதோ ஒரு விக்கினம் ஒன்று இருக்கிறது என்றபடினாலே ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி நாங்கள் தயார் பண்ணி, திரையை மூடி இருக்கு, வெளியில் 8ஆம் பிரசங்கம் பார்க்குறதுக்கு ஜனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்கு ஏதோ நுட்ப கோளாறு ஒன்று நடந்துட்டுன்றது மட்டும் தெரியாது, என்ன கோளாறுண்டு யாருக்கும் தெரியாது. அது ஒரு எல்லாரும் அதுக்குள்ளே வேலை செய்கிற எல்லாருக்கும் சங்கடமான ஒரு விஷயம். உண்மையிலே ஒரு பக்தி தான், ஏதோ பக்தி குறைச்சல் ஒன்று நடந்திருக்கு என்ற எண்ணப்பாடு எல்லாருக்குள்ளேயும் போகிறது. எல்லாரும் இருந்து ஜெபம் பண்ணி அந்த இடத்துல எங்களுக்கு உதவி செய்யும்படி கடவுள்கிட்ட அந்த ஒரு வேண்டுதல், பக்தி சடங்கு செய்கிறதுக்கு. அதுக்கு பிற்பாடு அது சரி வந்தது. பொருதி கேட்டு மன்னிப்பு கேட்டு தான் அந்த காட்சியை பிறகு காண்பித்தோம். இப்படியாக பல சம்பவங்கள் இல்லையா? இது இப்படி சம்பவங்கள் தான். அதே போல் இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் வெளி மாவட்டங்களிலிருந்து நிறைய விசுவாசிகள் ஆர்வமாக இருப்பது போல் இந்த காட்சிகளில் பங்கேற்பதற்காக நடிப்பதற்கு, அதாவது இந்த உடக்கு பாசில் நீங்கள் சொன்னது போல் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் அங்கே பங்கு பெற வேண்டும் இல்லையா? அப்படியாக இருந்தால் அந்த கலைக்குள் உள்வாங்குவதற்கு புதிய தலைமுறையினர் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள்? பயன்படுத்துகிறோம். இப்போ இளைஞர்கள் பாசன்னு சொன்னால் வந்துடுவாங்க. ஊர் மையப்படுத்தப்பட்ட ஒரு ஊராக ஊர் மையப்படுத்தி எல்லாரும் ஒற்றுமையாக வந்து பெரியவர்கள் சொல்லுகிறபடி கேட்டு
மேஸ்திரிமார் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டு நடந்து அது சரியாக செய்கிறதுக்கு ஆட்ட முன் வருகிறார். இப்போ அதாவது நாடகம் நாட்டுக்கூத்துன்னு சொன்னால் வராதவர்கள் கூட உடக்கு பாசனை வந்துடுவாங்க. அந்த ஊரவர்கள் ஊர் சமூகத்தில் இருக்கிற எங்கெல்லாம் வேலை செய்கிறார்களோ வெளிநாடுகளில் இருக்கிற கூட அந்த நேரத்தில் வந்துடுவாங்க. உடக்கு பாஸ் காண்பிக்கிறாங்க பேசாலையில் என்றுடனே வந்துடுவாங்க. அதுவும் உரிமை ஒன்று எடுத்து வந்து செய்வார்கள். மிக நுட்பமான விஷயங்களை கூட இளைஞர்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. பெரிய மேஸ்திரிமார் அவங்க காலங்கள் முடிஞ்சு போகுது. சில பேர் இல்லாமல் போயிட்டாங்க, சில பேர் ரொம்ப போர்டருக்கு வந்துட்டாங்க, லைனுக்கு வந்துட்டாங்க. இனி அந்த நுட்பங்கள் மற்றவர்களும் சொல்லி கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி தான் இப்போ நடக்குது. அநேகமாக அடுத்த வருடமெல்லாம் அந்த உடக்கு பாச காண்பிப்போமாக இருந்தால் புதிய தலைமுறை தான் அதை காண்பிக்கும். புதியவர்கள் தான் அதில் மெயின் பாத்திரங்களை ஏற்று செய்யக்கூடிய விதமாக அமைக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்னென்னா பழையவர்கள் அவர்களுக்கு முடியாத நிலை, அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒதுங்கிக் கொள்கிற நிலைமை, ஓய்வெடுக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது. அவை புதியவர்களுக்கு அந்த நுட்பங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஒரு நல்ல முறையில் அமைக்கிறதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் காலத்துக்காக. அதேபோல் நீங்கள் நாடகமும் அரங்கியலும் இந்த துறையோடு தொடர்புடைய ஒருவர், குறிப்பாக இந்த நாடகமும் அரங்கியலும் பாடசாலை மாணவர்களுக்கும் அதே போல் உயர்கல்வி பெறுகின்ற மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கல்வியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்படியான ஒரு வரலாற்று புகழ்மிக்க, நினைக்கிறேன் சராசரியாக 300 ஆண்டுகள் பழமை மிக்கதாக நான் பார்க்கின்றேன். 1600 காலத்து பகுதிக்கு பின்னதாக வந்த ஒரு கலை, அதிலும் இலங்கைக்கான ஒரு தனித்துவமான ஒரு கலை, தேசிய மரபுரிமைக்குரிய ஒரு கலையாக இருக்கிறது. ஆகவே இப்படியான கலையை ஏனையவர்கள் செய்வது சவாலான விடயம், அதை நாங்கள் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பினும் இந்த கலையினுடைய இந்த தொழில்நுட்பத்தை பாடசாலை மாணவர்களுக்கு அல்லது உயர்கல்வி பெறுகின்ற இப்படியான மாணவர்களுக்கு ஒரு பாடமாக கொடுத்தால் நிச்சயமாக இது அதை பற்றியான ஒரு எத்தனம் ஒன்று நடந்தது. அப்பொழுது என்னுடைய மகரகமையில் இருந்த கல்வி வெளியீட்டு திணைக்களம் அந்த பாடசாலை புத்தகங்களை ஆக்கும்போது இந்த உடக்கு பாஸ் தொடர்பாக ஒரு வகுப்புக்கு 7ஆம் ஆண்டுக்கு ஒரு பாட திட்டத்தை தயாரிக்கணும்னு சொல்லி என்னிடம் கேட்டிருந்தது. அப்போ நான் வந்து அதுக்குரிய பாடம் எடுத்து உடக்கு பாசனுடைய அடிப்படை விஷயங்களை எழுதி அதுக்கான 4-5 வினாக்களும் எழுதி இதை நான் என்ஐக்கு அனுப்பியிருந்தேன். தேசிய கல்வி நிறுவனத்துக்கு அனுப்பியிருந்தேன். அவர்கள் சரி இதை செய்யலாம் என்று வருகிற போது சின்ன சர்ச்சை ஏற்பட்டு விட்டது ஊரில். என்னென்னா இதை வந்து பொதுமைப்படுத்தக்கூடாது, இது பேசாலே தனி அடையாளமாக இருக்க மாட்டேன். ஆமாம், அவர்கள் வந்து அதாவது ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம் அங்கு இருந்தவர்கள் அந்த நேரம், அதை நாங்கள் ஒரு பொதுவில் கொண்டு வரக்கூடாது. அப்போ நான் அவருடைய வாதிடுகிறேன், திருப்ப வாதிடுகிறேன். அவர்கள் இது வந்து இலங்கையில் உள்ள எல்லா மாணவர்களும் படித்து இதை பற்றி இதனுடைய அடிப்படை அறிவை பெற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, மற்றது எங்களோட கலை பிரசித்திப்படுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு. இதை நாங்கள் செய்வோம்னு சொன்னால் அதில் சில பேர் வந்து அதை சில காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட இருக்கலாம். அந்த பாடத்து திட்டத்தில் அதை கொடுக்குற என்னுடைய முயற்சியை தடை செய்து விட்டார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே உடக்கு பாஸ் தொடர்பாக உயர்தர மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் நான் ஏற்கனவே வழங்கிய பாடத்திட்டத்துக்குள்ளே செய்யக்கூடிய பாடத்திட்டம் எழுதப்பட்ட நிலையில் இன்னும் இருக்கிறது, தேசிய கல்வி நிறுவனத்தில் இருக்கிறது. அவர்களிடம் நாங்கள் கேட்டு பெற்றாவது இந்த உடக்கு பாஸ் கலையை இந்த உலகமறிய செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று கூட நான் நினைக்கிறேன். பேசாலை பொறுத்த மட்டிலே, குறிப்பாக விசேடமாக மன்னார் மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே பல விசுவாசிகள் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த கலைக்கு எப்போ அமைகின்றது? இந்த சக்தி இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அங்கே எங்களோட உறவுகள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கிற உறவுகள் பேசாலில் உடக்கு பாஸ் காமிக்கணும்னு சொன்னால் அவர்கள் அதை ரொம்ப அதை ஃபீல் பண்ணி எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள். அதிகளவு பணம் அவர்கள் அனுப்புவார்கள். இது செய்யணும், இது பத்தாது, இருக்கிற பணம் காணாது, எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு யோசிக்கிறதே இல்லை. அவர்கள் ஒரு முறையெல்லாம் ஒரு முறை காட்டும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய திரைப்படம் ஒன்றை அங்கே திரையிட்டு பிரான்சிலே திரையிட்டு அந்த கலெக்ஷனை கூட இங்கே அனுப்பி வைத்திருந்தார்கள் உடக்கு பாஸ் காண்பிப்பதற்காக. அப்படி கூட செய்திருந்தார்கள். சரி,
இந்த உடக்கு பாஸ் பற்றி பேசுகின்ற பொழுது, விசேடமாக பேசாலை பற்றி பேசுகின்ற பொழுது, வெற்றி மாதா அன்னை ஆலயத்தை பற்றி நிச்சயமாக பேசிதான் ஆக வேண்டும். சில விடயங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வோம். ஆலயத்தினுடைய சிறப்பு பற்றி. ஆலயம் வந்து பிரம்மாண்டமான ஆலயம், 200 அடிக்கு நீளம், அகலம், ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். இந்த ஆலயத்தை நாங்கள் அருட்பணி வின்சென்ட் பட்ரிக் அடிகளாருடைய காலத்தில் இதை வந்து ஆட்கள் கொள்ளளவுக்கு பத்தாது என்று இதை பெரிதாக கட்ட வேண்டும் என்றும், ரெண்டாவது பழைய சுவர்கள் சிதிலமடைந்து விட்டன, இவற்றையெல்லாம் புதுப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆலயத்தை புதிய நிர்மாணத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி அவருடைய முயற்சியின் பேரில் புதியதாக ஆலயம் பெருசாக கட்டப்பட்டிருக்கிறது. மிக அறட்சிமிக்க ஒரு ஆலயம். அதை பற்றி கூட நான் ஒரு விவரண படம் ஒன்று நான் தயாரித்து வெளியிட்டிருந்தேன். அது வைரலாக எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, வெளிநாட்டில் உள்ளவர்களோட பார்த்துருக்கிறார்கள். எங்களோட அந்த ஆலயத்தில் சில புதுமைகள் நடப்பதுண்டு. அதாவது அந்த மரியாள் வெற்றி மாதாவினுடைய கையில் இருக்கிற சிறிய பாலன் இருக்க, குழந்தை ஜேசு சின்ன பாலன், அந்த சின்ன பாலனை நாங்கள் அந்த காணிக்கை பெருநாள் என்று ஒரு வரும் நத்தாருக்கு பிறகு அந்த நாட்களில் அந்த பெரிய சிம்மாசனத்தில் இருக்கிற பெரிய மாதாவை கீழே இறக்கி அதை சப்பரத்தில் வச்சு நாங்கள் ஊரை வச்சு ஊரில் பெரிய ஒரு திருவிழாவாக நடக்கும். அந்த சின்ன பாலன் இயேசுவை வாங்குவார்கள். யார் கையை கொடுத்து வாங்குவாங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள். திருமணம் முடித்து நாட்களாகிவிட்டன, வருடங்களாகிவிட்டன, குழந்தை இல்லாமல் இருக்கிறோமே என்று இதில் வந்து வெளியூர்களில் இருந்தெல்லாம் வருவார்கள். அந்த சிறிய பாலனை வாங்குவார்கள். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் அடுத்த வருடம் குழந்தையோடு வருவார்கள். இது ஒரு மிகப்பெரிய புதுமையாக பார்க்கப்படுகிறது இப்போது கூட. அந்த வகையில் அது ஒரு அருட்சி ஆச்சரியமிக்க ஒரு ஆலயம்தான். பெரிய ஆலயம், புதுமைகள் இன்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆலயம். கால் முடியாதவர்கள் கூட, தூக்கி கொண்டு வந்தவர்கள் கூட எழும்பி நடந்து சென்றதாக சொல்லப்படுகிற ஆலயம். அவை அந்த ஆலயத்தினுடைய கலைச்சிறப்பும் கூட இருக்குது. சிம்மாசனத்துடைய கலை வேலைப்பாடுகள் எல்லாம் அந்த நாளையில் மூத்த கலைஞர்கள் செய்திருக்கிறார்கள். வேறு எந்த ஆலயத்திலும் காணப்படாத அழகு வேலைகள், சிற்ப செதுக்கு வேலைகள் அங்கே காணப்படுகின்றன. நாங்கள் அதை பழைய ஆலயத்தை உடைத்து திருத்திய போது பெரிய பெரிய ஆச்சரியங்கள் இருந்தது. இந்த பெரிய மகாபெரிய தூண்கள் ஒரு சிறு கல்லிலேயாக இருந்தது. ஒரு பெரிய தூண்கள் கிட்டத்தட்ட 50 அடி தூண் உயரமான தூணை, பெரிய தூண்களை, மரத்தூண்களை, ஒரே மரம் அதை நிறுத்தி இருந்தது. நாங்கள் யாரும் கற்பனை பண்ணல. நாங்கள் நினச்சோம் இது வந்து ஒரு 2 ஆளுக்கு உயரத்தில் கீழே போகும், அப்படி தான் இருந்தது. ஆனால் அப்படி இருக்கையில் ஒரு அம்மிக்கல் மாதிரி ஒரு சின்ன கல்லிலே தான் பொருத்தப்பட்டிருந்தது அந்த தூண். இப்படி அது என்ன நுட்பம்னா எல்லா தூண்களும் ஒரே மாதிரி நிறுத்தப்பட்டு இழுவைகள் எல்லாம் கரெக்டாக கொடுக்கப்பட்டு அந்த இந்த பிரம்மாண்டமான கூரையை அந்த தூண்கள் தாங்கி கொண்டு நின்றன. சரி, இத்தனை சிறப்பு மிக்க ஆலயம் வெற்றி மாதா ஆலயம். நாங்கள் கலந்துரையாடல் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு உங்களுடைய சில கருத்துக்களை சுருக்கமாக எதிர்பார்க்கின்றோம். விசேடமாக உடக்கு பாஸ் தொடர்பாக. உண்மையிலேயே உடக்கு பாஸ் எங்களுடையது என்று சொல்லுகிற போது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அது எங்களுடையது, எங்களுடைய தனித்துவமான கலை. இந்த கலை வளரணும், இந்த கலையை கைவிடக்கூடாது. இது இளந்தலைமுறைகள் கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் பல்லாண்டு காலத்துக்கு இந்த உடக்கு பாஸ் என்ற இந்த தொல்கலை, பெருங்கலை வாழ வேண்டும் என்று அதற்கு நேயர்கள் அதற்கான விருப்பங்களை தெரிவியுங்கள். நாங்கள் நிச்சயமாக செய்து காட்டுவோம் என்றும். உடக்கு பாஸ் என்கிற இந்த ஒரு பாரிய முயற்சி, இந்த காட்சி, இதில் நுட்பங்கள் நிறைய உண்டு. இதை வந்து நீங்கள் இதுதானா என்று சொல்லி கடந்து போக முடியாது. ஏனென்றால் ரோபோக்கள்லாம் நிறைய வந்துட்டுது. அதெல்லாம் எல்லாம் செய்யும், அழுகிறது, சிரிக்கிறது எல்லாம் கூட செய்யும். ஆனால் என்னுடைய பழைய மூத்த கலைஞர்கள் உருவாக்கி தந்த ஒரு தொல்கலையாக இதை பார்த்து இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் நோக்கமே தவிர, இது போன்ற பல கலைகள் வந்து விட்டனது தானே, எல்லா இடத்துலையும் இருக்குத்தானே என்ற மாதிரி சால்ஜாப்பு சொல்லக்கூடாது. ஒரு தொன்மை கலை வாழுகிறது இன்னும் என்ற ஒரு பெருநோக்கோடும் சந்தோஷத்தோடும் இந்த கலையை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட தயவாக வேண்டிக் கொண்டு. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஆசையும்
அதே போல் எதிர்பார்ப்பும் இறைவனுடைய திருவருளால் நிச்சயமாக அது கைகூடும். இந்த கலையானது எப்பொழுதுமே நின்று நீடிக்கும், உலகம் முடியும் வரை. நன்றிகள் ஐயா. நன்றி. இன்று தினம் நம்மோடு இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் இணைந்து கொண்டவர் இலங்கையின் தேசிய கலைஞராக இலங்கை அரசால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவர். நாடக அரங்கியலில் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற இவர் ஓவிய ஆசிரியராகவும் பணிபுரிகின்றார். ஈழத்து நாவல் ஆசிரியர்களில் பிரபலியமான இவரது நூல்களில் 3 நாவல்கள் இலங்கையின் இலக்கியத்தினுடைய உயர் விருதுகளை பெற்றிருக்கின்றன. சாகித்ய விருதினையும் அதேபோல கொடகை விருதினையும் பெற்றுள்ளது இவருடைய நாவல்கள். திருவாளர் S.A. உதயன் அவர்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்திருந்தார். உங்களுக்கு நாங்கள் மீண்டும் நேத்ராவின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார், அந்த இணைப்பாளராக நம்மோடு கடமை புரிந்திருந்தார் ஊடகவியலாளர் திரு ஜோசப் அவர்கள். அவர்களுக்கும் நாங்கள் தருணத்தில் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரும் உங்கள் பேசாலை மண் தந்த ஒருவர் தான். இன்றைய தினம் இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். ஒட்டுமொத்த தயாரிப்பு குழுவுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறும் நான் மைக்கேல் மரிய ஜெயமன். நன்றி, வணக்கம்.